السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين، إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها، فإن الله تعالى يقول: ألا من مستغفر فأغفر له، ألا من مسترزق فأرزقه، ألا من سائل فأوتيه، أو كما قال عليه الصلاة والسلام. وعليك همي يا رسول الله، وعليك همي يا رسول الله، وعليك حبا يا رسول الله، من عند الله صلاة الله معها تحيته سلام الله، إجلال قدرك عاشقا وتفخيما، صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹினுடைய அருள் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பு மருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், வலிமார்கள், ஷஹதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செய்தவனாக, இந்த நாளையில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியதை போல ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹினுடைய மாதமாகிய ஷாபானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய மாதமான ஷாபான் மாதத்தின் 2வது வாரத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷாபானினுடைய மாண்புகள், மேன்மைகள் என்னென்ன என்பதை கடந்த வாரங்களில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நாம் சொல்லி காட்டினோம். அதன் அடிப்படையில் இந்த வாரத்தில், வருகிற வாரங்களில் சில நாட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான நாட்கள், அந்த நாளில் இபாதத் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலை இந்த சமூகத்திற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் வருகிற ஒரு நாள் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்பது ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய மக்களுடைய புழக்கத்திலே என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், பராத்தினுடைய இரவு என்பதாக சொல்வார்கள். ஆனால் பராத் என்கிற வார்த்தையை ஹதீசுகளில் எங்கும் பார்க்க முடியாது. அறிஞர் பெருமக்கள் பல்வேறு ஹதீசுகளை வைத்து, பல்வேறு ஹதீசுகளினுடைய அந்த பொருட்களை மையமாக வைத்து பராத் என்கிற பெயரை அந்த இரவுக்கு தருகிறார்கள். பராத் என்று சொன்னால் என்ன என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பராத் என்று வருகிற பொழுது அதனுடைய அரபி வார்த்தைக்கு விளக்கம் நீங்கி விடுதல் என்பது அர்த்தம். நீங்கி விடுதல் என்று சொன்னால் நரகத்திலிருந்து நம்மை நீக்கி விடுகிற, நரகத்திலிருந்து நம்மை நீக்கிக் கொள்கிற, பாவகரமான காரியங்களிலிருந்து நான் நீங்கிக் கொள்கிறேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்கிற, இப்படி பல்வேறு வகையான காரியங்களிலிருந்து
பாவகரமான தவறான பழக்க வழக்கங்களில் இருந்து நம்முடைய செயல்பாடுகளை விலக்கிக் கொள்வதற்குத்தான் பராத் என்கிற வார்த்தையை அரபியிலே பயன்படுத்துவார்கள். அந்த வார்த்தையை ஏன் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவுக்கு ஏன் அந்த பெயரை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவித்து தருவதை போல எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா அந்த இரவில் நரகத்திலிருந்து விலக்கி விடுகிறான். நரக நெருப்பிலிருந்து அவர்களை நீக்கி சோனவாசிகளாக ஆக்கி விடுகிறான். யாரெல்லாம் தங்களை சோனவாசிகளாக ஆக்கிக் கொள்வதற்கு அந்த இரவை இபாதத்தால் அமல்களால் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். இன்னல்லாஹ யக்தார மினல் மலாயிகத்தி அர்பா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா 4 மலக்குகளை தேர்வு செய்திருக்கிறான். 4 மலக்குகளை 1,24,000 நபிமார்கள் இருந்தாலும் கூட, அதில் 1,24,000 நபிமார்கள் அல்லாமல் லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இருந்தாலும் கூட, அந்த மலக்குமார்களில் பிரத்யோகமாக 4 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் எல்லாம் மிக மிக முக்கியமானவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வரக்கூடியவர்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜூர் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய காலம் முடிகிற பொழுது, அவனுடைய தவணை முடிந்து விடுகிற பொழுது அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி முக்கிய பொறுப்புகள் வைக்கக்கூடிய 4 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான். அதே போல அடுத்து சொன்னார்கள், வஹதார மினன் நபியீன அர்பஆ, 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருந்தாலும் கூட அந்த நபிமார்களில் அல்லாஹ் தஆலா 4 நபிமார்களை பிரத்யோகமாக தேர்வு செய்திருக்கிறான். 4 நபிமார்களை அல்லாஹ் தஆலா பிரத்யோகமாக தேர்வு செய்திருக்கிறான். அந்த 4 நபிமார்களில் யாரெல்லாம் என்று சொன்னால், நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1,00,000 நபிமார்களில் இந்த 4 நபிமார்கள் மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதே போல வஹ்தார மினல் முஹாஜிரீன அர்பஆ, முஹாஜிரீன்களில் 4 மனிதர்களை மிக முக்கியமானவர்களாக அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எத்தனை சஹாபாக்கள் இருந்தாலும் கூட, லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் கூட, ஹுலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய இந்த 4 ஹலீஃபாக்களை அல்லாஹ் தஆலா மிக முக்கியமாக தேர்வு செய்தான். ஆகையினால்தான் அவர்களுக்கு ஹிலாஃபத் என்கிற பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்தையும் அவர்களுக்கு கொடுத்தான். வஹ்தார மினல் மவாலி அர்பஆ, அதே போல அடிமைகளிலே 4 பேர்களை அல்லாஹ் தஆலா சிறப்பிற்குரியவர்களாக, சல்மான், பிலால், சுஹைப், ஸைத் இப்னு ஹாரிஸா போன்ற 4 அடிமைகளை மிகவும் சிறந்தவர்களாக சிறப்பிற்குரியவர்களாக. காரணம், இவர்களெல்லாம் மிக மிக கொடூரமான துயரங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிற அந்த நேரத்திலும் கூட ஈமானை இழக்காமல் எல்லா நிலையிலும் தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்திய அந்த சஹாபிகள், அடிமைகள். அதே போல வஹ்தார மினன் நிசாயி அர்பஆ, பெண்கள் சஹாபிகள் இருந்தார்கள். அந்த பெண்கள் சஹாபிகளில் 4 பெண்களை அல்லாஹ் தஆலா சிறப்பிற்குரியவர்களாக தேர்வு செய்தான். ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 4வது ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா சோனத்தினுடைய தலைவி என்கிற அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும், ஒவ்வொரு சூழல்களிலும் அல்லாஹ் தஆலா மனிதர்களாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், மலக்குமார்களாக இருக்கட்டும், முஹாஜிரீன்களாக இருக்கட்டும், அடிமைகளாக இருக்கட்டும், ஏன் மாதங்களில் கூட சங்கைமிக்க மாதம் என்பதாக அல்லாஹ் 4 தேர்வு செய்து, துல்காதா,
துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்கள் சங்கைமிக்க மாதங்களாக ஆக்கியிருக்கிறான். நாட்கள் வாரத்தில் 7 நாட்கள் இருந்தாலும் கூட அந்த 7 நாட்களில் 4 நாட்கள் வருஷத்துல 4 நாட்களை அல்லாஹ் தஆலா சிறந்த நாட்களாக தேர்வு செய்திருக்கிறார். முதலாவது யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான நாள். ஆகையினால் தான் அந்த நாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அதற்கு பிரதிபலனாக பல்வேறு வகையான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். இரண்டாவது யௌமுல் ஃபித்ர், பெருநாட்கள், 2 பெருநாட்கள், நோன்புடைய நாளும் சரி ஹஜ்ஜுடைய பெருநாளின் ஒன்றும் சரி, அதுவும் அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரியதாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். மூன்றாவது யௌமுன் நஹர், அதான் ஹஜ்ஜு பெருநாள். நான்காவது யௌமு ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தில் வருகிற 10வது நாள். அது அல்லாஹ்விடத்திலே மிக மிக பாக்கியம் உள்ளதாக பிரியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் அல்லாஹ் தஆலா இரவுகளில் 4 இரவுகளை மிக சங்கைமிக்க இரவாக சிறப்பிற்குரிய இரவாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அந்த சிறப்பிற்குரிய இரவுகளில் யாரெல்லாம் தங்களுடைய ஹயாத்தை, தங்களுடைய வாழ்வை இபாதத்திலே கழிக்கிறார்களோ, வணக்க வழிபாடுகளில் கழிக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா வகையான பாக்கியங்கள், அவர்கள் எதை எதை எதிர்பார்க்கிறார்களோ எல்லாவற்றையுமே கொடுக்கிறார். முதல் இரவு லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவுல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது அதாவது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக அதை சொல்லுகிறான். அப்ப அந்த ஒரு இரவுல அவன் இபாதத் செய்தால் 1000 மாதங்கள் இபாதத் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதே நன்மையை அல்லாஹ் தஆலா அந்த ஒரு இரவுக்கு கொடுக்கிறான். இரண்டாவதாக லைலத்துன் நஹர், ஹஜ் பெருநாளுடைய இரவு. மறுநாள் நாம் ஹஜ் பெருநாளை கொண்டாட இருக்கிறோம் என்று சொன்னால், முதல் நாள் இரவிலே நாம் இபாதத்திலே கழித்தோம் என்று சொன்னால் அந்த இரவிலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த இபாதத்திற்கு ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். மூன்றாவது லைலத்துல் ஜும்ஆ, ஜும்மாவினுடைய இரவு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். வியாழன் மாலை, வெள்ளி இரவு. வியாழன் இரவு நேரத்திலே நாம் இபாதத்திலே நம்முடைய ஹயாத்தை கழித்தோம் என்று சொன்னால், நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் கழித்தோம் என்று சொன்னால் அதற்கு அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான நன்மைகளை கொடுக்கிறான் என்பதுதான் இதனுடைய விளக்கம். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவும் அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரிய இரவாக இருக்கிறது. அந்த இரவை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் என்பது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, நம்முடைய புழக்கத்தில் பராத் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, பராத்துடைய இரவு என்பதாக. ஹதீஸ்களில் பார்க்க முடியாது, அதற்குறித்தான விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவில் யாரெல்லாம் இபாதத்திலே மூழ்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான பாக்கியங்களை கொடுக்கிறான் என்பது மாத்திரமல்ல, நபியுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இரவில் நின்று வணங்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். நின்று வணங்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவையும் தந்திருக்கிறார்கள். அந்த இரவிற்கு ஏராளமான பாக்கியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் அடுத்த செய்திகளுக்கு நான் போகிறேன். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக, இன்னல்லாஹ லா யத்லிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய அந்த 15வது இரவில் அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு உதயமாகிறான், முதல் வானத்திற்கு வருகிறான். முதல் வானத்திற்கு வந்து தன்னுடைய படைப்புகள் அனைவர்களுக்குமே அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கொடுக்கிறான். அந்த இரவுல யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அத்தனை மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த இரவிலும் கூட 2 மனிதர்களை அல்லாஹ் மன்னிப்பதே கிடையாது. அந்த இரவில் கூட 2 மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பை கொடுப்பதே கிடையாது. முதல் மனிதன் முஷ்ரிக்,
அல்லாஹ்விற்கு இணை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள், பல கடவுள்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய மக்கள். இரண்டாவது யார் அப்படின்னு சொன்னா முஷாஹின், சண்டை சச்சரவு, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் வந்துட்டாலே சொல்லுவார்கள் அல்லவா, ஒரு வருஷத்துக்கு பின்னால வரக்கூடிய தேர ஒரு செகண்ட்ல இழுத்துட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா புழக்கத்துல. ஒரு வருஷத்துக்கு பின்னால வரக்கூடிய சண்டையை ஒரு செகண்ட்ல மூட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். இப்படி எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு செய்யக்கூடிய அந்த மனிதர்கள், இவங்களுக்கும் அந்த இரவுல மன்னிப்பே கிடையாதான். நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். அப்படியானால் நம்மின் மூலமாக மற்றவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுவதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். நம்மின் மூலமாக, நாவினாலோ நம்முடைய உடல் உறுப்புகளாலோ மற்றவர்கள் நோவினைப்படுகிற அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற ஒரு செய்தி. இரண்டாவது, இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்பது எந்த அளவிற்கு மகத்துவம் மிக்கது என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இருந்து ஒரு வரலாற்றை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனஸ் அவர்களை ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக தன்னுடைய வீட்டிற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அனுப்பி வைத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஏன்னா அனஸ் யார் அப்படின்னு சொன்னா, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 10 ஆண்டுகளாக பணிவிடை செய்த ஒரு சஹாபி. ஆகையினால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நபி அவர்கள் அனஸைத்தான் அனுப்புவார்கள். அதே போல ஒரு சமயம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தார்கள். வீட்டிற்கு ஒரு தேவை நிமித்தமாக அனுப்பி வைத்தார்கள். நான் வீட்டிற்கு போனேன். போனதற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்ன தேவையாக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் அஸ்ரிஇ ஃபஇன்னி தரக்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸுஹும் அன் லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷாபான். தாமதம் பண்ணிராதீங்க. எந்த வேலைக்கு என்னை பெருமானார் அவர்கள் அனுப்பி வைத்தார்களோ அந்த வேலையை சீக்கிரமாக முடித்துவிட்டு என்னை அனுப்பிவிடுங்கள், தாமதம் செய்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள், உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றி தெரியுமா? ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவை பற்றி, அந்த இரவினுடைய மகத்துவத்தை பற்றி, அந்த இரவினுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை கேட்க வேண்டும், தாமதம் செய்யாமல் என்னை நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அண்ணா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தி அனஸ் அவர்களுக்கு சொன்னார்கள். யா உனைஸ், யா உனைஸ், அனஸ் அவர்களே உட்காருங்க, இஜ்லிஸ், நீங்க உட்காருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 15வது இரவினுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். பெருமானாரிடத்திலே எதை படித்தேனோ, பெருமானாரிடத்திலே எதை கேட்டேனோ அந்த செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்பதாக சொல்லி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்ட அந்த செய்திகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அனஸே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிமார்களிடத்தில் இரவு தங்குவது அவர்களுடைய வழக்கம். ஒரு நாள் அப்படி வழக்கம் வருகிற பொழுது என்னுடைய இரவு வந்தது. என்னோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகிற அந்த இரவு வந்து என்னோடு தங்கிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வதஹல மஇ ஃபீ லிஹாஃபி ஃபன்தஹப்து மினல் லைலி ஃபலம் அஜிதுஹு. நாங்க ஒன்னோல தான் படுத்திருந்தோம், 2 பேரும் ஒன்றாக தூங்கி கொண்டிருந்தோம். இடையில் நான் விழித்து பார்க்கிறேன், அருகிலே இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காணவில்லை. ஃபலம் அஜிதுஹு, நான் அவங்களை பார்க்கிறேன், காணும், எங்க போனாங்கன்னு தெரியலையே. இப்ப நான் எண்ணிக்கொண்டேன். யார் சொல்றா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அடிமை வீட்டுக்கு கண்டும் போயிருப்பார்களோ என்னவோ என்று சொல்லி நான் அங்கெல்லாம் தேடி பார்க்க போனேன். வெளியில் போன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதிலிருந்து மஸ்ஜிதிலே வருகிறார், மஸ்ஜிதிலே இருக்கிறார்கள்.
ஃபமரர்து ஃபில் மஸ்ஜிதி, அடிமை வீட்டுக்கு போனேன், அங்கே இல்லை, மஸ்ஜிதுக்கு போனேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே சுஜூதுடைய நிலையில் இருப்பதை நான் கண்டேன் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நான் கண்டேன். அப்பொழுதுதான் நபி இடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், எப்போதும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்திருக்குகிற தாங்கள் இப்பொழுது சீக்கிரமாகவே எழுந்து வந்து இங்கே இமாதத்திலே ஈடுபடுவதற்குண்டான காரணம் என்ன என்பதாக நான் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, இது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இந்த 15வது இரவில் தன்னுடைய அடியார்களில் யார் யார் அல்லாஹ்விடத்திலே என்னென்ன தேவைகளை கேட்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுக்கிறான். சொல்லிவிட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அனஸே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எனக்கு சொல்லி தந்தார்கள், அலா மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர லஹு, இந்த இரவுல யாராவது என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன். ஷாபான் மாதத்தில் எல்லா இரவுல பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அல்லாஹுவினால் பிரத்யோகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய நாட்களில் ஒன்றான ஷாபான் மாதத்தின் 15வது இரவில் அல்லாஹ்விடத்தில் நாம பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். இரண்டாவதாக சொன்னார்கள், அலாமி முஸ்தர்ஸிகின் ஃபாருஸுகஹு, அந்த இரவுல தன்னுடைய அடியான் தன்னிடத்துல அவனுடைய தேவைகள், பொருளாதாரத்தை கேட்டால், வாழ்வாதாரத்தை கேட்டால், வசதி வாய்ப்புகளை கேட்டால், வியாபாரத்திலே பறக்கத்தை கேட்டால், இப்படி அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த இரவிலே அவன் கேட்டானேயானால் அந்த நேரத்தில் நான் அவனுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தியாக்கி கொடுக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல மூன்றாவதாக சொன்னார்களாம், அலாமின் சாயிலின் ஃபஊதியஹு, யாரெல்லாம் அந்த இரவிலே நின்று வணங்கி இபாதத்திலே கழித்து கடைசியாக தன்னுடைய ரப்பிடத்துல தன்னுடைய இருகரம் ஏந்தி அவர்கள் தன்னுடைய தேவைகளை கேட்டால், என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எல்லா தேவைகளும், கடன்களிலிருந்து விடுதலை, குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, பொருளாதார வசதி வாய்ப்புகள், சொந்த வீடுகள், சொந்த வாகனங்கள், பிள்ளைகளுக்கு திருமணங்கள், என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதே போல மறுமையை பற்றிய தேவைகள், நரகத்திலிருந்து விடுதலை, சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்து, சிராத்துல் முஸ்தகீமினுடைய பாலத்திலே மின்னல் வேகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நாளை ஹவுலுல் கௌசரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் என மறுமையில் எத்தனை பாக்கியங்கள் இருக்கின்றனவோ அத்தனை பாக்கியங்களையும் அந்த இரவிலே நாம் கேட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இரவில் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவுல என்னுடைய அடியான் என்னிடத்திலே கேட்டால் ஃபஊதியஹு, அவனுக்கு நான் தருகிறேன் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவுல அங்கே நடைபெறக்கூடிய அந்த மாண்புகளையும் மேன்மைகளையும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்பதற்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது பராத் இரவு என்கிற ஒரு பெயரில் பிரபல்யமாகிவிட்டது காரணத்தினால் தான் அது ஹதீஸில் வராத ஒரு பிதஅத் என்கிற நிலையில் ஹதீஸுகளினுடைய வாசகங்கள் தெரியாத சில சகோதரர்கள் பேசுகிற பொழுது நமக்கு வேதனையாக இருக்கிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, நாம் யாரையும் குறைவுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை, யாரையும் குற்றம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒன்று, நாளை கபரில் நாம் போய் இருக்குகிற பொழுது அந்த கபரில் அவரோ இவரோ யாரும் வரப்போவதில்லை. நாம் செய்துவிட்ட அமல் மட்டும்தான் நம்முடைய கபரில் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒருத்த மரணித்து விட்டானேயானால் 3 விஷயங்களை தவிர வேற எதுவுமே அவன்கிட்ட போவாது. அதுல ஒண்ணு சொன்னாங்க, அவன் செய்த அமல் என்ன செய்யும், அவனோடு பயணிக்கும்.
அவன் பணக்காரனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருந்திருக்கலாம், மில்லியனும் பில்லியனிலும் அவன் புரண்டு கொண்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பணம் காசுகள் அவனுக்கு வராது. தங்க கட்டியிலேயே அவன் புரண்டு கொண்டிருந்தாலும் கூட அந்த தங்க கட்டியை கொண்டு யாரும் கபர்ல போய் வைக்க போவதில்லை. தங்க கட்டியிலே அவன் புரண்டு அந்த தங்க மெத்தையிலே படுத்திருந்தாலும் கூட அந்த மெத்தையோடு அவனை யாரும் அடக்கம் செய்ய போவதில்லை. ஆனால் அவன் இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது அவன் செய்த அந்த அமல் இருக்கிறதல்லவா, அந்த அமல் என்பது அவனோடு பயணிக்கும், கபரிலே பலன் கொடுக்கும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே பலன் கொடுக்கும், நரகத்திலிருந்து அவனை பாதுகாக்கும், சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்குரியவனாக ஆக்கும். ஆகையினால் தான் நான் சொல்லுகிறேன், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவுக்கென்று சில சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். அந்த சிறப்புகளைத்தான் நான் மேலே சொன்னேன் என்பது மாத்திரமல்ல, இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவுல இபாதத் செய்யறதுக்கு, இரவுல இபாதத் செய்யணும், பகலில் நோன்பு வைக்கணும். இரவில இபாதத் செய்யணும், பகலில் நோன்பு வைக்கணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவை நீங்கள் பெற்றுக்கொண்டால், அடைந்து கொண்டால், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவை நீங்கள் அடைந்து கொண்டால், பெற்றுக்கொண்டீர்களே ஆனால், ஃபகூமு லைலஹா, ஃபகூமு லைலஹா, இரவிலே நீங்கள் எல்லாம் நின்று வணங்குங்கள். உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அமல் செய்ய முடியுமோ, ஹயாத்தை கழிக்கணும், அவ்வளவுதான். தூக்கத்தை விட்டுட்டு இபாதத்திலே இருக்கணும். என்ன செய்யலாம்? தொழுகலாம், நஃபிலான வணக்கங்களை தொழலாம், சுன்னத்தான வணக்கங்களை செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், இஸ்லாமிய வரலாறுகளை படித்து கொண்டிருக்கலாம். இப்படி என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கிறதோ அத்தனையும் செய்து, எது வரைக்கும்? சுபுஹ் வரைக்கும் நாம் செய்து கொண்டே இருக்கணும். சுபுஹ் வரைக்கும். ஃபகூமு லைலஹா, இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள். அடுத்து சொன்னார்கள், இரவுல நின்று வணங்கி விட்டீர்கள் அல்லவா, அதோடு நீங்கள் முடித்து விடாமல் வசூமு நஹாரஹா, வசூமு நஹாரஹா, அந்த 15வது ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாளின் பகலை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நோன்பிருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப இரவுல நின்று வணங்கணும், பகலில் நோன்பு இருக்க வேண்டும் என்பது நபியினுடைய ஒரு உத்தரவாக, ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதை செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா, நபியினுடைய சில பழக்க வழக்கங்களை முழுமையாக இன்னும் நாம் புரியாமல் இருக்கிறோம். அதாவது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவில் மாத்திரம் நபி அவர்கள் நோன்பு வைக்கவில்லை. ஒவ்வொரு மாதத்தினுடைய 13, 14, 15 இந்த 3 இரவுகளுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்து இந்த உம்மத்திற்காக அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். 3 நாட்களுமே 13, 14, 15 இந்த 3 நாட்களுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்து இந்த சமூகத்திற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லா வகையான பாக்கியங்களும் கிடைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி இந்த 13, 14, 15வது இரவுல அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இருக்கிறார்கள், இந்த என்னுடைய உம்மத்தவர்கள் யாரும் நரகத்திற்கு போய்விடக் கூடாது, என்னுடைய உம்மத்தவர்கள் யாரும் நரகத்திற்கு போய்விடக் கூடாது, எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், என்னுடைய உம்மத்தவர்களுடைய எல்லா வகையான நன்மைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், என்னுடைய உம்மத்தவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திலே என்னோடு உலாவர வேண்டும் என்கிற ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்ததோடு மட்டுமல்ல, பிரத்தியோகமாக ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 இந்த துஆக்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னதை போல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சுஜூதில் தான் முழுவதுமாக நான் கண்டேன் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த இரவு முழுவதும் சுஜூதிலேயே இருந்து கொண்டு இந்த உம்மத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிவுக்கு வருகிறேன்.
இந்த புனிதமான பராத்தினுடைய இரவு என்பது நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்கிற, அல்லதே நேரத்தில் நாம் செய்துவிட்ட எல்லா பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பை தேடுகிற ஒரு விஷயமாக, ஒரு இரவாக இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு இருக்கிறது என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புமிக்க சமுதாய பெருமக்களை, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா சங்கை பொருந்திய இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவில் எல்லா வகையான அடியார்களுக்கும் தன்னுடைய பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அந்த இரவில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருந்தால் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன், பொருளாதாரத்தை தேடக்கூடியவர்கள் இருந்தால் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன், என்னென்ன மற்ற தேவைகள் இருக்கின்றனவோ எல்லாவற்றை கேட்டாலும் கூட எல்லாவற்றையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த பாக்கியமான அந்த இரவு என்பது வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு பின்னேரம் பகல் என்று வருகிற பொழுது புதன்கிழமை. இப்போ செவ்வாய்க்கிழமை மாலை அந்த இரவு நமக்கு வருகிறது. அந்த இரவை நாம் பாக்கியமாக கருதி நம்மால் முடிந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவை ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா என்று சொன்னார்கள் அல்லவா. ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே எல்லாவற்றையும் கேளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. அப்படி கேட்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். ஏனோ தானோ என்பதாக நாம் விட்டு போய்விடக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் அமல்களில் பயன்படுத்தி கொள்கிற பொழுது அடுத்தடுத்த நாட்கள் என்பதை நம்மால் உறுதி சொல்ல முடியாது. நான் சொன்னேன் அல்லவா, இடையிலே யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை காதில் வாங்கக்கூடாது. நன்மை செய்வதற்கு அது கூடுமா, இது கூடுமா, அது பிதஅத்து, அது அந்த இது இந்த இது, அது பக்கமே போவாதீங்க. அதில் கவனமே செலுத்தாதீர்கள். கபருக்கு நாம் போனால் நாம் செஞ்ச அமல் மட்டும்தான் வரும். யாரும் அங்க வந்து நிக்க போறதில்லை. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு சூழலை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைங்களும் கூட நமக்கு துஆ செய்யாது. இன்னைக்கும் பார்க்கிறோம் அல்லவா, எத்தனை பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி விட்டு இறந்தவர்களுக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக கூட பிள்ளைகளை துஆ செய்ய சொன்னோம்னா என்ன சொல்றார்கள் தெரியுமா? வேதனையாக இருக்கு. அவர் தான் போய் சேர்ந்துட்டார்ல, மண்ணுக்குள்ளே போனவருக்கு எதுக்கு துஆ செய்யணும் கேட்குறார்கள் சில பேர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டியதெல்லாம் எது தெரியுமா? நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, வலதுன் சாலிஹன், அந்த சாலிஹான பிள்ளையை நீங்க இந்த உலகத்துல கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களிடத்தில் நீங்கள் இறந்ததற்கு பிறகும் கூட உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக துஆ செய்வார்கள், உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக அமல் செய்வார்கள், உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக தான தர்மங்களை செய்வார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த வலதுன் சாலிகை நாம் இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும். ஆகையினால அமல் செய்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதோ அத்தனை வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எல்லா நாட்களும் சிறந்த நாட்களாக ஆக்கியிருந்தாலும் கூட குறிப்பிட்ட சில நாட்களை அல்லாஹ் ஏன் பிரத்யோகமாக தேர்வு செய்தான் என்று சொன்னால், அந்த நாட்களிலாவது தன்னுடைய அடியார்கள் அமல் செய்து என்னுடைய அருளை பெற வேண்டுமே என்கிற எண்ணத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த நாட்களை நமக்கு தருகிறான். அப்படி இறைவன் பாக்கியமாக தந்த நாட்களில் ஒன்றுதான் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. அந்த இரவை நாம் பாக்கியமாக கருதி அந்த இரவு முழுவதும் நின்று வணங்குவதற்கும் பகலில் நோன்பு நோக்குவதற்குண்டான ஒரு சூழலை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். எல்லாமல் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தொள் புரிவானாக என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.